நண்பர்களே, மூணு விஷயம் தான் பேச போறேன். இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஃபாதர்ல இருந்து இந்த கடைசியில் இருக்க அம்மா வரைக்கும் இருக்காங்க பாருங்க. இவங்கெல்லாம் அரசாங்கத்தில் குழந்தைகளுக்காக பணி செய்யக்கூடிய வெவ்வேறு மட்டங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகள். அவங்களுடைய பணியே யாருக்காக? தொடர்ந்து பேசணும். யாருக்காக? குழந்தைகளுக்காக. கடைசியா பேசின டாக்டர் கஸ்மீர் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க மாநில ரீதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக இருக்கக்கூடிய ஆணையத்தில் உறுப்பினராக இருக்காங்க. அவங்க வேலையே குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், இந்த மாநிலத்தில் குழந்தைகளே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கவனம் செலுத்தக்கூடியவர். தம்பி டேய், அவனை மட்டும் இங்கே வா, இந்த வெள்ளை சட்டைங்க வா, நீ என்ன சேர்ந்தவன், நீ என்கிட்டே வா. நீ இல்லைம்மா, இந்த பின்னாடி இருக்கான் ஒரு பெருசு இருக்கான் பாரு, அவனை அங்கே வர சொல்லு, என்கிட்ட வர சொல்லு. நீ வா நீ என்கிட்ட வா. நீ முதல்ல இவர்கிட்ட தப்பிச்ச, என்கிட்ட தப்பிக்க முடியாதுங்க, வா என் பக்கத்தில் வா, இங்கே வா. டே அப்பா, நானும் உன்ன மாதிரி தான்டா, என்ன வா இங்கே. என்ன இப்படி தலை குடிஞ்சு வர, வா இப்படி பக்கத்தில் நெல், எல்லாம் கை தட்டுக்குப்பா உனக்கு. அவ்வளோதான், வா நீ நின்றுக்கோ. அப்படி பிரிஞ்சு நிற்கிற எந்த ஊர்? திருநெல்வேலியா? அது என்ன திருநெல்வேலிக்காரன் இப்படி அவருக்கு தலை குடிஞ்சு வருவான்? சரி, இவங்க எல்லாம் குழந்தைகளுக்காக வேலை செய்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, குழந்தைகளுடைய நலனுக்காக. குழந்தைகள் சிரமப்படும்போது, அந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வெவ்வேறு குழந்தைகள் இருக்காங்களா, அவங்களுக்காக பணியாற்றக்கூடியவர்கள். அவங்க எல்லாம் இன்னைக்கு மாநில ரீதியாக திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து தேனி மாவட்டத்திலிருந்து இங்கே வருகை புரிந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லோருக்கும் நம்ம இப்போ நன்றி சொல்ல விரும்புகிறோம். அவங்க தொடர்ந்து செய்கின்ற அந்த பணி, தொடர்ந்து குழந்தைகளை மையமாக வைத்து அவர்கள் செய்ய வேண்டும். அவர்களுக்கு நாம் எப்பொழுதும் பக்கபலமாக இருப்போம் என்று உறுதியளிக்கிறோம். நீங்க எல்லாம் இங்க வர்றதுக்கு 3 நிறுவனங்கள் பொறுப்புன்னு சொன்னாங்க. நான் அந்த நிறுவனங்களுக்குள்ளார நான் போக விரும்பல இந்த நேரத்தில். ஆனால் அதை தாண்டி நூற்றுக்கணக்கான நபர்கள் தாங்கள் வைத்திருக்கக்கூடிய பணத்தை எடுத்து நிதி உதவி கொடுத்து நம்ம குழந்தைங்க இந்த 7 நாள் நல்ல அருமையா கொண்டாடணும்னு சொல்லி உதவி செஞ்சிருக்காங்க. உங்கள் கையில் எல்லாம் சில பேர் போடல, எல்லாம் என்ன போட்டிருக்கீங்க? பொதுவாக எல்லாரும் டிஷர்ட் போட்டிருக்கீங்க. 1-2 பேருக்கு ஒருவேளை வந்து சேராமல் இருந்திருக்கலாம், இல்லாட்டி கொடுத்த சைஸ் பத்தாமல் இருந்திருக்கலாம் இல்லையா? உனக்கு சைஸ் பத்தலையாமா? கரெக்டாக தான் இருந்தது, போட பிடிக்கல. சரி பரவாயில்ல, கவலைப்படாத. இந்த மாதிரி உதவி செஞ்ச பல பேர் இருக்காங்க, பல பேர். அவங்களுக்கு எல்லாருக்கும் விரும்புறது என்னன்னா, இந்த 7 நாட்கள் நீங்கள் நல்ல சாப்பிடணும், நல்ல விளையாடணும். போகும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் மனசில் இருக்கணும். என்னன்னா, இவர் சொல்லும்போது சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு கனவு இருக்கணும். கடைசி நாள் ஒரு ஆள் வரப்போறார், 2 பேர் வரப்போறாங்க. அதில் ஒருவர் நீதிபதி வரப்போறார். அவர் நான் போய் ஃபிக்ஸ் பண்ணும்போது கேட்டார், கடைசி நாள் நான் அவங்களுடைய கனவு என்னன்னு கேட்க போறேன்னு சொன்னார். அவருக்கு உங்க கனவை நீங்க சொல்லுவீங்களா? என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, வாழ்க்கையில் இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்ற ஒரு கனவு கண்டிப்பாக நீங்க வைத்திருக்கணும். இறுதி நாள், எல்லாரும் அந்த இறுதி நாளை பார்த்துட்டு இருக்கோம். அந்த 7வது நாள் என்னைக்கு வருதோ அன்றைக்கு கண்டிப்பா. உன் பேர் என்ன? சந்தோஷ். அவரும் சொல்லுவார், எனக்கு சந்தோஷ்ன்ற பேர் ரொம்ப பிடிக்கும்டா. சந்தோஷ் கடைசி நாள் கண்டிப்பா அவருடைய திருநெல்வேலி கனவு என்னன்னு சொல்லிடுவார், கண்டிப்பா சொல்லிடுவார். அவன் என்ன மாதிரி தான், நானும் அவனை தான் உட்காந்துட்டு இருந்தேன். அதனால தான் அவனை கூப்பிட்டு என் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டேன். 3வது, ஒரே ஒரு 3வது விஷயம், அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். யாரெல்லாம் நமக்கு உதவி செஞ்சாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்கிறோம். இந்த 7 நாட்களில் முழுமையாக கவனம் செலுத்தி இன்னைக்கு எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே 3 மணி நேரம் 4 மணி நேரம். நீங்களா எத்தனை மணி நேரமாக ட்ராவல் பண்ணீங்க? திருவண்ணாமலை காலையில் எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க? அம்மா
அண்ணே உன்னதான் கேட்குறேன், நீ பாட்டுக்கு இப்படி தலை குனிஞ்சிட்டு இருந்தேன்னா ராமு நீ சொல்லாத ராமு, அவங்க சொல்லிட்டோம். எத்தனை மணி நேரம் ட்ராவல் பண்ணீங்க? அந்த சிவப்பு செட்டா நீ சொல்லுமா, எத்தனை மணி நேரம் வந்தீங்க பயணத்தில்? எத்தனை மணிக்கு? என்ன மணி? காலையில் 7 மணியிலிருந்து இங்கே வந்து சேர்ற வரைக்கும் பயணத்தில் இருந்தாங்க. அதனால் எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஆனால் நாளையிலிருந்து நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும். ரைட்டா? உத்தரவாதம் கொடுப்பீங்களா? நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும். இந்த 7 நாளும் நல்ல பயனுள்ள நாட்களாக வேற யாருக்கும். ஆமாம், உட்காந்து நல்லதுதான், கரெக்டாக தான் உட்காந்துருக்காங்க. இப்படி தான் எல்லாரும் வந்து உட்கார போறீங்க. இப்போ எல்லாரும் கடைசி நாள் இப்படி தான் வந்து உட்கார போறீங்க. புரியுதா? ஃபோட்டோ எடுத்துருங்க, பச்சிக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கணுமா? எடுங்க. அந்த பசங்களுக்கு பொறாம பாருங்க. நம்மளுக்கு இந்த மவுசு கிடைக்கலையடா, அவனுக்கு கிடைச்சிருச்சாடா, சந்தோஷுக்கு கிடைச்சிருச்சா, எனக்கு கிடைக்கலன்னு சொல்றாங்க. சரி, கடைசியாக ஒரே ஒரு விஷயம். இந்த 7 நாட்கள் முடிச்சிட்டியா? நான் பேசலாமா? இந்த 7 நாட்களுக்காக ஜனவரி மாதத்திலிருந்து கடந்த 5 மாதங்களாக உங்களுக்கு தயாரிப்பு பணிகள் செஞ்சுருக்காங்க. இது சும்மா 1 நாள் 2 நாள் சமாச்சாரம் இல்லை. ஃபாதர் வந்து இடத்த கொடுத்துட்டார். இந்த இடத்த நீங்கள் உறுதியாக எப்போ நாள் பயன்படுத்திங்கன்னு சொல்லிட்டார். ஆனால் இதுக்கு தயாரிப்பு எத்தனை மாதம்? எத்தனை மாதம் டீச்சர் நீங்கள் சொல்லுங்கள். உட்காருங்க. ஜனவரி மாதத்திலிருந்து இதுக்கு தயாரிப்பு வேலைகள் போயிட்டு இருந்தது. இந்த தயாரிப்பு வேலைகள் எல்லாத்துலேயும் பங்கேற்பு செய்து இந்த கேம்பில் முதல் முறையாக அகரம் ஃபவுண்டேஷன் வந்திருக்காங்க. நாங்கள் வந்து எல்லா அமைப்புகள் சார்பாகவும், இங்கே இருக்கக்கூடிய மனோன்மணியன் ட்ரஸ்ட் சார்பாக, ஐடியா சார்பாக, ஆர்டியூ சார்பாக, எங்கள் சார்பாக அகரம் ஃபவுண்டேஷனுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இதான் முதல் முறை வரீங்க. அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். பிரபா எங்கே இருக்க? தங்கேஸ்வாமா, இவங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கேம்புக்கு வந்தாங்கன்னு கேளுங்க. 24 வருஷத்துக்கு முன்னாடி கேம்புக்கு வந்தவங்க இவங்களாம். 24 வருஷத்துக்கு முன்னாடி. 24 வருஷத்துக்கு அப்புறம் எந்த கேம்பில் அவங்க பயன்பட்டார்களோ அதே மாதிரி மற்றவர்கள் பயன்பெற வேண்டும் என்ற காரணத்துக்காக வந்திருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய 2 தம்பிங்க 24 வருஷம் இருந்துக்கிட்டு அவங்களும் முழுமையான நேரம் குழந்தைகளுக்காக உதவி செய்து பணி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஆகவே இந்த 7 நாட்கள் 4 மாதம் தேங்க்ஸ்மா அகரம் ஃபவுண்டேஷன், தேங்க்ஸ். இந்த 7 நாட்கள் நல்ல சிரிச்சுக்கிட்டு தயவு செய்து புது நண்பர்களை உருவாக்கி கொண்டு, திருநெல்வேலியில் இருக்கவன் திருநெல்வேலிக்காரனோடய பார்க்கக்கூடாது. ஒன்று யாரோட பார்க்கணும்? புது நண்பர்கள். புது மாவட்டத்தில் பையன் பேச ஆரம்பிச்சிட்டான். இங்கே வந்து உட்காந்தவனே பேச ஆரம்பிச்சிட்டான். அங்கே இருக்க வரைக்கும் பேச வரும்போது இங்கே உட்காந்தவனே பேச ஆரம்பிச்சிட்டான். புது நண்பர்களுடன் கடைசி நாள் பிரிஞ்சு போவதற்கு கஷ்டப்படுகின்ற ஒரு நிலை உருவாக வேண்டும். உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியாக ஃபாதர் நம்ம ஆர்டியூ டைரக்டர் அவர்களுக்கு, பால்சாமி அவர்களுக்கு அனைவர் சார்பாகவும் மறுபடியும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். மாநில குழந்தைகள் ஆணையத்தின் சார்பாக வந்திருக்கக்கூடிய டாக்டர் காஷ்மீர் அவர்களுக்கு தயவு செய்து உங்கள் ஆணையத்தில் இது போன்ற விடுபட்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் ஆணையத்தின் மூலமாக இது போன்ற பல அமைப்புகள் தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த பல அமைப்புகளை ஒருங்கிணைத்து